என் நிலவும் வெயிலும் மழையும் பேசும் காசியில் குழல்வாசம் என் என் மௌனத்தில் என் மோகத்தின் முளை. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து ப்ரவியில் வந்து பார்த்துருப்பீங்க. ப்ரவியில் வந்து பார்த்த மாதிரி சூப்பரான லவ் சாங் ஆகிட்டு இந்த அலைட் மோஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து மேக் வந்து பண்ணிக்கலாம். ஆப்கான லிங்க் வேணால் இன்ஸ்டாவோட பயோவில் வந்துருக்கு. நெக்ஸ்ட் இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து எடிட் வந்து பண்ண போகிறோம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு சம் ஃபாண்ட்லாம் யூஸ் பண்ணியிருப்பேன். சேம் அந்த ஃபாண்ட் அதிலே வந்திருக்கும். இது நான் யூஸ் பண்ணிக்கிற சேம் இமேஜ் வந்து வேணும்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஃபாலோ பண்ணிங்கன்னா அதில் வந்து நான் ஃபோட்டோ வந்து போஸ்ட் வந்து போடுவேன். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்து நான் கொடுத்த பிக் வந்து டவுன்லோட் பண்ணி ஆட் வந்து பண்ணி எடிட் வந்து பண்ணுறதா பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிவிட்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துக்கோங்க. எல்லாம் ஸ்டார்டிங்கில் எல்லாம் ஸ்கிப் பண்ணிங்க. இங்கே வந்துருங்க 2:27 வந்து வந்துட்டிங்கன்னா இங்கே ஒரு பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு லேயர், நெக்ஸ்ட் இங்கே ஒரு பிக்கு 3ன்னு சொல்லிட்டு ஒரு லேயர், ஒரு 3 லேயர் இருக்கும். இதே சேம் ஸ்டெப்பு நெக்ஸ்ட் இங்கேயும் வந்து கண்டினியூ ஆகும். ஓகேங்களா, இங்கே நான் வந்து ஒரு லேயரில் சொல்கிறேன். சேம் ஸ்டெப்பை மற்ற இருக்கிற லேயர் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தா அந்த குரூப் 1 சொல்லிட்டு லேயர் கிளிக் பண்ணி எடிட் குரூப் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ண ஒரு ரெக்டாங்கிளான ஆப்ஷன் ஸ்டார்டிங் வந்து ப்ளஸ் ஐன் கிளிக் பண்ணுங்கள். மீடியா வந்து போங்க. போயிட்டு எந்த ஃபோல்டரில் வந்து இமேஜ் வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் வந்து பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அந்த ஃபோல்டர் வந்து போயிட்டு ஆட் பண்ண போகிற பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சைடில் ப்ளஸ் ஐன் கிளிக் பண்ணி பிக் ஆட் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பிக் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி ரெக்டாங்கிளுக்கு எடுத்து வந்து எண்ட் வரையும் போயிட்டு இமேஜ் சூஸ் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் ஆன் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி நெக்ஸ்ட் இந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் வந்து போயிட்டு இல்லை பார்த்தா இங்கே இருக்கு பாருங்க. நம்ம டேட்டா மேலே ரைட் சைடு சர்ச் கிளிக் பண்ணிட்டு டைல்ஸ் வந்து சர்ச் வந்து பண்ணுங்கள். சர்ச் வந்து டாப்பில் ஒரு ரிசல்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஸ்கேனர் செட்டிங் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே தான் மிரர் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி எனேபிள் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் லெஃப்ட் சைட் டவுனில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இமேஜ் வந்து இந்த ஃப்ரேமில் வந்து கரெக்டாக உங்களுக்கு ஏற்ற லெவலில் ஃப்ரேம் வந்து கரெக்டாக செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி ரிசல்ட் வந்து ஆட் வந்து ஆடுங்க. இதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா பிக்கான குரூப் ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே இங்கே வந்துருங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 சொல்லிட்டு ஒரு 4 குரூப்பான லேயர் இருக்கும். இதில் பிக் ஆட் வந்து பண்ணுறது பார்த்தோம்னா டேட்டா குரூப் கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தா எடிட் குரூப் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி டேட்டா வந்து கொடுத்தீங்கன்னா உள்ள ஒரு இமேஜுக்கான லேயர் இருக்கும். இந்த இமேஜுக்கான லேயர் சூஸ் பண்ணிட்டு கலர் ஆஃப் வந்து போய்ட்டு ஸ்டார்ட் டு ஃப்ரேம் வந்து செலக்ட் வந்து பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற பிக் அந்த பிக்கு வந்து ஒரு 4:5 ரேஷியோவில் இருக்க பிக்கை வந்து பார்த்துக்குங்க. அதனால் பிக்கு எடுத்துகிட்டு பிக்கு சூஸ் பண்ணிட்டு மேலே இருக்கிற ப்ளஸ் ஆன் கிளிக் பண்ணால் பிக்கு இது மாதிரி வந்து ஆட் வந்து ஆகிடும். ஒரு வேளை உங்கள்கிட்ட 4:5 ரேஷியோ பிக்குனா எடிட் ஸ்பேஸ் வந்து போய்ட்டு இமேஜ் வந்து இது மாதிரி வந்து எடுத்து வந்துட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் வந்து போய்ட்டு மேலே டைல்ஸுக்கான ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆன் பண்ணி அதே மாதிரி மிரர் ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த எடிட் ஸ்பேஸ் கொடுக்க சொல்ல கரெக்டாக வந்து ரிசல்ட் வந்து கிடச்சிரும். சொல்ல இது மாதிரி வந்து கிடச்சிரும். ஓகே, ஆனால் நெக்ஸ்ட்டு சம்டைம்ஸ் வந்து பிக்கை ஆட் பண்ண சொல்ல இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஃபால் வந்து கட் ஆகி ட்ராப் ஆகிடும். நீங்கள் இந்த புக் மார்க் வரையும் போய்ட்டு இமேஜை சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணிங்க. அதில் கட் ஆச்சுன்னா கட் ஆகலாம் விட்டுருங்க. கட் ஆச்சுன்னா மட்டும் கரெக்டாக இந்த எண்டு வரையும் கரெக்டாக இது பண்ணிங்க. அதே மாதிரி இந்த இருந்துச்சுன்னா இந்த எண்டு வரையும் ஓகே கரெக்டாக வந்து ப்ராப்பராக செட் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்கெல்லாம் ஓகே. நெக்ஸ்ட் இதே மாதிரி இங்கே இருக்கிற 4 லேயரையும் பிக் வந்து அப்ளை பண்ணிங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தா சிங்கிளாக ஒரு லேயர் இருக்கும். இங்கே என்ன பண்ண போகிறீங்கன்னா இங்கே வந்துருங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது இருக்கும். இங்கே வந்துட்டு ப்ளஸ் ஆன் சூஸ் பண்ணுங்கள். மீடியா வந்து இது பண்ணுங்கள். ஒரு பிக்கு கிளிக் பண்ணிட்டு ஆட் வந்து பண்ணிட்டு கட் பண்ணிங்க. இதே மாதிரி ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணிட்டு புக் மார்க் டு புக் மார்க் ஓகேங்களா. இது மாதிரி வந்து லைனாக வந்து இது மாதிரி ஆர்டராக ஃபுல்லாக வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் வந்து பண்ணிட்டு இந்த இமேஜில் சூஸ் பண்ணிட்டு இங்கே இருக்கு பாருங்கள் லேயர் காப்பி அதை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் இந்த காப்பி லேயர் ஆஃப் கிளிக் பண்ணி இதுக்கான லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் இங்கே மேலே ஆட் பண்ணிங்க பாருங்கள். அந்த லேயர்லாம் சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி சூஸ் வந்து பண்ணிக்காங்க. இங்கே ஆட் பண்ண லேயர் வந்து சூஸ் வந்து பண்ணிவிட்டு இப்போ இங்கே இருக்குது பாருங்கள் சேம் லேயர் காப்பி கிளிக் வந்து கொடுத்துட்டு நீங்கள் பார்த்தா பேஸ்ட் அண்ட் ஸ்டைல் சொல்லிட்டு எண்டில் ஒரு யாரோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து கொடுத்துட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷன் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் இது மாதிரி ப்ராப்பராக அந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ண ஆட் பண்ண இமேஜ் வந்து அப்ளை வந்து ஆகிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே இருக்கு பாருங்கள் ஒரு லிரிக்கான லேயர் போய் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த எல்லா லேயருக்கும் மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லிரிக் வந்து மேலே வந்து பஞ்ச் ஆகிடும். லிரிக் உங்களுக்கு வந்து ஷோ வந்து ஆகும். நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துட்டு மேலே பாருங்கள் ரைட் சைட் ஆல் ஏராக்கான பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து கொடுத்துட்டு வீடியோ அண்ட் ஆப்ஷன் செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி இந்த எடிட் வந்து உங்கள் கேலரியில் வந்து சேவ் வந்து பண்ணிங்க. நீங்கள் பார்த்து எடிட் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் வந்து போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான லவ் சாங்கோடு நான் வந்து மீட் வந்து பண்ணுறேன். டாடா பாய்.